பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது தெரியாமல் கூட இதை செய்து விடாதீர்கள். இது மகாவிஷ்ணுவை அவமதிக்கும் செயல். நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, நாராயணா என கமெண்ட் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெண்கள் தலைவிரி கோலத்துடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது. வெறும் கையுடன் பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்யக்கூடாது. பெருமாளை நேராக தரிசனம் செய்யக்கூடாது. பெருமாள் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை தெரியாத நபருக்கு கொடுக்கக்கூடாது. பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அமரக்கூடாது. பெருமாள் கோவிலில் கொடிமரத்துக்கு முன்பு நின்றுதான் சுவாமியை வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை தலையில் தெளிக்கக்கூடாது. பெருமாள் கோவிலில் மற்றவர் கால்களில் விழுந்து வணங்கக்கூடாது. பெருமாள் கோவில் கோபுர நிழல் மேல் நடக்கக்கூடாது. பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது பார்க்கக்கூடாது. சாமியை ஒரு முறை மட்டுமே வலம் வர வேண்டும். கோவிலுக்குள் வரும்பொழுது தூய்மையாக குளித்துவிட்டு ஈரமில்லாத துணியுடன் வர வேண்டும். சுவாமிக்கு ஆரத்தி காட்டும்போது கண்களை மூடி வேண்டக்கூடாது. பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசியை கண்ட இடத்தில் போடக்கூடாது. பெருமாள் கோவில் தீர்த்தத்தை வாங்கி கீழே ஊத்தக்கூடாது. தலையிலும் தெளிக்கக்கூடாது. பெருமாளுக்கு செய்யும் நெய்வேத்தியத்தின் போது பார்க்கக்கூடாது. இதுபோல கோவிலில் கடைபிடித்தால் என்றும் துணை நிற்பார். அந்த கோவிந்தராஜன் ஏழுமலை வாசா வெங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா. இது போன்று மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.